சங்கரா மீன் வச்சு இன்னைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்ட போறேன். எல்லா அளவும் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் குழம்பு. ஆமாங்க, சங்கரா மீன் வச்சு இன்னைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்ட போறேன். அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல. ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது நான் வைக்கிற இதே ஸ்டைல்லே செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1 கிலோ சங்கரா மீன் எடுத்து நல்லா கல் உப்பு போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மீனுக்கு கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதிலே ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு ஊற்றும் போதும் மீன் உடையாமையும் இருக்கும், அதே மாதிரி மீனும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகா பொடி வேணாலும் போட்டுக்கலாம், நார்மல் மிளகா பொடி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காஷ்மீர் மிளகா பொடி போடும் போதும் நல்லா கலர் கொடுக்கும், பட் காரம் அவ்வளோ வராது. மஞ்சத்தூள் நான் இதில் போடல, நம்ம குழம்புல போட்டுக்கலாம். மஞ்சள் நிறைய போட்டால் குழம்பு மஞ்சள் கலர் ஆகிடும். நல்லா உள்ள மீனுக்குள்ளெல்லாம் இங்கே பாருங்கள், நல்லா இந்த மசாலாவை தடவுங்க. இப்படி இந்த மாதிரி மீனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா கொடுக்கும் போதும் நம்ம மீன் எடுத்து சாப்பிடும் போது மீனுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா ஏறிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவிலேயே மீன் நல்லா ஊறட்டுங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு பெரிய ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ சங்கரா மீனில் தான் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த பொருள் தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டா போதுங்க. இப்போ இந்த புளி கரைசலை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது மீன் குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. மண் பாத்திரத்தில் இருந்தால் செய்யுங்க, அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க. பழமாக 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் போடும்போதும் ரொம்ப ருசியாக இருக்கும். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 3 போடுங்க போதும். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகா பொடி 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலே குழம்பு மிளகா பொடி போட்டு வைக்கிறது தான். இது போட்டு வைக்கும் போது தான் ரொம்ப சுவையாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி 1.5 டீஸ்பூனும், மல்லிப்பொடி 3 டீஸ்பூனும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இதோடையே காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா பொடி போடுறது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கலர் கொடுக்கறதுக்காக தான் இது போடுறோம். 1 கட்டி பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், இதிலேருந்து இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். மீதி பாதியை அப்படியே வைங்க, நான் எப்போ போடணும்னு சொல்கிறேன். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா கசக்கி பிசைங்க. இந்த தக்காளி எந்த அளவுக்கு உங்களால் கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அப்படியே ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மசாலாவை ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த சுவை தான் குழம்புக்கு கிடைக்கும். அப்படியே பச்சை மிளகாயெல்லாம் உடச்சிக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைச்சி போடும்போதும் அது வேறு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு போடும்போதும் இதுக்கு ஒரு சுவை கிடைக்கும். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க. கல் உப்பு போடுங்க, அதுதான் சுவை நல்லாயிருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கோங்க. புளி ரொம்ப மீன் குழம்புக்கு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போது குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு இன்றைக்கி நான் தண்ணி ஆட்டம் வைக்க போகிறேன். நம்ம வில்லேஜில் வைப்பாங்கள்ல ட்ரெடிஷ்னல் டைப்பில், அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா இப்போ ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி மீனில் உப்பும் காரமும் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராகவும் போட்டால் நல்லா இருக்காது. வாங்க இனிமேல் இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கூட்டி வச்ச மீன் குழம்ப இப்போ அடுப்பில் வச்சிடலாங்க. அடுப்பானல் இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க.
இப்போது இதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆக்சுவலாக மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் பச்சை மணம்லாம் போகும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். 3 நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சுங்க. குழம்பு இப்போ கொஞ்சம் சுண்டி இருக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காய் எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு அப்படியே ஒரு கரண்டியில் கிளறி கொடுங்க. இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கே திரிஞ்சிடுமா அப்படின்லாம் நினைக்க வேணாம். இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரியே செய்யுங்க. தேங்காய் பால் மீன் குழம்புக்கு விடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போது நம்ம மசாலா தடை வச்சு மீன் எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா குழம்பு உள்ள போட்டுருங்க. மீன்லேயும் மசாலா தடவி இருக்கிறதுனால இந்த பச்சை மணம்லாம் போகணும். அடுப்பணல் ஃபுல்லாகவே இருக்கட்டுங்க. இப்போ அப்படியே லேசாக ஒரு கிளறி கொடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பணல் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மியான தீயிலே இந்த குழம்பு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மீன் போட்டு 5 நிமிஷத்துலேயே நான் எடுக்க மாட்டேன். 10 to 15 நிமிஷம் வேக விடுவேன். அப்போ தான் மீனில் மசாலாலாம் இறங்கிட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பும் அப்போ தான் ருசி வரும். இல்லை மீன் போட்டு 5 நிமிஷத்துலேயே தான் நான் இறக்கிடுவேன்னா உங்கள் விருப்பம். நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். இதை 10 நிமிஷம் வேகட்டுங்க. அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். A few minutes later. நம்ம குழம்பு மூடி வச்சு 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி கொடுக்கணுங்க. முன்ன இருந்ததை விட குழம்பு சுண்டி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் குழம்பு சுண்டணுங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்படி லேசாக கிளறி கொடுங்க போதும். மீன் உடையாமல் கிளறணும். இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. A few minutes later. குழம்பு நல்லா சூப்பராக திக்காயிடுச்சுங்க. மீன் குழம்பு வாசனையும் சும்மா வீடு பூரா தூக்குது. ஸோ இந்த அளவுக்கு மீன் குழம்பு கொதிச்சா போதும். இப்போ இந்த மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பும் கொடுக்கணுங்க. வாங்க அதுவும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேங்க. நல்லெண்ணெய் தேவையானலாம் விட்டுக்கலாங்க. அடுப்பெண்ணெய் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. நீங்கள் கடுகு போட்டும் தாளிக்கலாம். இல்லை வெங்காயம் வடகம் வச்சு தாளிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கடுகு பொரியுதுங்க. இந்த டைமில் நம்ம மீதி எடுத்து வச்ச பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்குங்க. இதுலேயே அரை டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாங்க. அடுப்பெண்ணெய் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா செவந்து வரட்டுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதுலேயே ஒரு 2 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு வெந்தயம் எல்லாம் நல்லா செவந்துடுச்சு. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் இதில் போட்டுக்கலாங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிளகா பொடி போடணும். இல்லைனா தீஞ்சு போயிடும், அப்புறம் கசப்பாயிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மீன் குழம்புல கொட்டிடலாங்க. 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. A few minutes later. இப்போ அப்படியே லேசாக ஒரு தடவை கிளறி கொடுங்க. அப்படியே வீடு பூரா ஒரே கமகமன்னு மீன் குழம்புடைய வாசனைங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்படியே எல்லாம் ஒன்றா போட்டு கரைச்சி குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுக்கறது தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு கவனிக்க வேண்டியது புளி ரொம்பவும் ஊற்றக்கூடாது. ஸோ நான் சொன்ன அளவு ஊற்றுங்க 1 கிலோ மீனுக்கு. அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போச்சுன்னா குழம்பு புளிப்பாக இருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த குழம்புக்கு நான் 2 தக்காளி போட்டேன். ஸோ 2 தக்காளி போடும்போதும் அந்த தக்காளிக்கு ஒரு சுவையும் கிடைக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி இதுக்கு குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கோம், அது நல்லா சுவையை கொடுக்கும். மெயினாக இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்க வேண்டிய தாளிப்பு. ஸோ தாளிக்கும் போது நம்ம தட்டி போட்ட பூண்டும் போட்டு தாளிச்சிருக்கோம், அது செம்ம வாசனையாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயம் வடகம் இருந்தாலும் போட்டு தாளிங்க, அதுவும் வாசனையாக இருக்கும். அதே மாதிரி மீன் வேக வைக்கிற டைமு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மீன் போட்டு 5 நிமிஷத்துலேயே வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை சங்கீதா ஸ்டைலில் பண்ணணுன்னா நான் கொஞ்சம் நேரம் வேக விடுவேன். ஏன்னா அப்போ தான் இந்த மீனுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கி இந்த மீனில் இருக்கிற டேஸ்ட்டு இந்த மீன் குழம்புக்கு வரும். அதே மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக உடையாது. ஸோ வீடியோவில் நான் என்ன அளவு என்ன குறிப்பு சொன்னனும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வெறும் மீன் குழம்பு சாதமும், நல்ல சுட சுட சாதம், அதோடு அப்படியே இந்த தண்ணியாட்டு மீன் குழம்பு நல்லா காரஞ்சாரமாக செம்மையாக இருக்குங்க. மிளகுத்தூள் போட்டு கலந்த மிளகா பொடியில் அரைச்சதுனால நான் இதில் மிளகுத்தூள் போடல. சப்போஸ் நீங்கள் வெறும் மிளகா பொடி மல்லிப்பொடி போட்டிங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்லா காரஞ்சாரமாக தொண்டைக்கு இதமாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்தலாங்க. வா சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஓ மை காட், அப்படி இருக்கு, நல்ல வாசனை. அதாவது எல்லாத்தையும் தாளித்து செய்யும் போது அதுக்கு ஒரு சுவை, இது தாளிக்காமல் செஞ்ச பார்த்தீங்களா, எல்லாம் பச்சையாக கூட்டி வச்சுட்டு லாஸ்ட் தாளிப்பு, இது ஒரு அபார சுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு இதை நல்லாவே ருசிக்க தெரியும். எல்லா அளவும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கேன். இப்போது மீன் அப்படியே கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு மீனை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள், இது உள்ள அப்படியே நல்ல மசாலாலாம் இறங்கியிருக்கு. சாப்பிட்டு பார்த்தலாம். வா, இந்த மீன் உள்ள அவ்வளோ சாறு இறங்கியிருக்கு. நான் செஞ்ச மாதிரி அப்படியே செய்யுங்க. ஆனால் மீன் உடஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொன்ன குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே உடையாமல் செய்யுங்க. இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க, சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சமாக மீனும் சாதமும் சாப்பிட்டு பார்ப்போம். செஞ்சுருங்க, சங்கீதாவை நம்பி களத்தில் இறங்கி நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்தாகவும் நாவுக்கு சுவையாகவும் இந்த ரெசிபி அமைஞ்சிருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.